இந்தியால ஒரு ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளோ செலவாக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரே ஒரு எதிர்பாராத மருத்துவ செலவு நம்ம பல வருஷ சேமிப்பே காலி பண்ணிடலாம். இந்த ஒரு பயங்கரமான நிதி புதிருக்குள்ள தான் இந்தியால கோடிக்கணக்கான மக்கள் மாட்டிட்டு இருக்காங்க. வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். இந்த கேள்வியை கேட்கறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா இதுதான் இன்னைக்கு இந்தியால பல குடும்பங்கள் சந்திக்கிற நிஜம். இந்த நம்பரை பாருங்க, 7%. இது வெறும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு வருஷமும் 100 பேர்ல 7 பேர் அவங்க குடும்பத்தோட மருத்துவ செலவுக்காக வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்படுறாங்க. இது வெறும் தனிப்பட்ட மனுஷங்களோட சோகம் இல்ல, இது ஒரு தேசிய நெருக்கடி. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏழைகளை மட்டும் பாதிக்கிற பிரச்சனை இல்ல. 2021ல நிதி ஆயோக் சொன்ன மாதிரி, நீங்க மிடில் கிளாஸா இருக்கலாம், இல்ல நல்லா சம்பாதிக்கிறவரா கூட இருக்கலாம். ஆனா இந்த மருத்துவ செலவுங்கிற புயல்ல இருந்து யாரும் அவ்வளவு சுலபமா தப்பிக்க முடியறதில்ல. சரி, இந்த பிரச்சனை இந்தியால மட்டும் ஏன் இவ்ளோ தீவிரமா இருக்கு? இதோட ஆணிவேர் எங்க இருக்கு? வாங்க பார்க்கலாம். உலக அளவுல பாத்தீங்கன்னா, மக்கள் அவங்களோட மருத்துவ செலவுல வெறும் 18% தான் சொந்த காசுல இருந்து செலவு பண்றாங்க. ஆனா இந்தியால அந்த நம்பர் என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதிர்ச்சி ஊட்டுற வகையில 63%. அதாவது நம்மள பெரும்பாலானவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா இன்சூரன்ஸை நம்பாம நம்ம சேமிப்பையும் கடனையும் தான் நம்பியிருக்கோம். இந்த பெரிய பிரச்சனைக்கே ஒரு தீர்வு காண அரசாங்கம் ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை கொண்டு வந்தது. அதுதான் ஆயுஷ்மான் பாரத். சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் திட்டம். இது மூலமா தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். அப்போ இந்த திட்டம் யாருக்காக உருவாக்கப்பட்டது? நம்ம தெருவோர வியாபாரிகள், வீட்டு வேலை செய்றவங்க, நிலமில்லாத விவசாய கூலிகள்னு சமூகத்தோட அடித்தட்டில் இருக்கிற ரொம்பவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை மனசுல வச்சுதான் இந்த திட்டம் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இது அவங்களுக்கான ஒரு நிதி பாதுகாப்பு வலை மாதிரி. சரி, இந்த திட்டத்துல என்னென்ன சிகிச்சைகள் கிடைக்கும்? ஹாஸ்பிட்டல் செலவுகள், மருந்து, டெஸ்ட்னு பலதும் இதுல அடங்கும். ஆனா ஓபிடி, அதாவது சும்மா டாக்டரை பார்த்துட்டு வர செலவுகள், அப்புறம் அழகுக்கான சிகிச்சைகள் மாதிரி சில விஷயங்கள் இதுல கவர் ஆகாது. இது முக்கியமா உள்நோயாளிகளுக்கான ஒரு திட்டம். இப்போ நாம இந்த விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வரோம். கவர்மெண்ட் ஏழைகளுக்கு உதவுது, வசதியானவங்க பிரைவேட் இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ நடுவுல இருக்கிற மக்கள் யாரு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ல சேரவும் முடியாது, ஆனா அதே சமயம் அதிக பிரீமியம் கட்டி பிரைவேட் இன்சூரன்ஸ் வாங்கவும் முடியாத ஒரு பெரிய கூட்டம் இருக்கு இல்லையா? அந்த கூட்டத்தோட எண்ணிக்கை தான் இது. சுமார் 40 கோடி மக்கள். இது அமெரிக்காவோட மொத்த மக்கள் தொகையை விட அதிகம். இவங்கள தான் விடுபட்ட நடுத்தர வர்க்கம், இல்லனா மிஸ்ஸிங் மிடல்னு சொல்றாங்க. இவங்களுக்கு எந்த விதமான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாதுகாப்பும் இல்ல. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க இந்தியாவோட இன்சூரன்ஸ் நிலவரத்தை பாருங்க. மக்கள் தொகையில பாதிக்கு மேல, அதாவது 51% கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கீழே வராங்க. ஒரு 20% பிரைவேட் இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 30% மக்கள் எந்த பாதுகாப்பு வலையிலும் இல்லாம தனியா நிக்கிறாங்க. இவங்கள யார் யார் வர்றாங்க? சுயதொழில் செய்யற விவசாயிகள், சின்ன கடைக்காரங்க, ஆன்லைன் டெலிவரி அல்லது டாக்ஸி ஓட்டுறவங்க மாதிரி கிக் ஒர்க்கர்ஸ், அப்புறம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். இவங்களோட வருமானம் கவர்மெண்ட் ஸ்கீம்ல சேர்றதை விட கொஞ்சம் அதிகம். ஆனா பிரைவேட் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்ட போதுமானதா இல்ல. இந்த பெரிய இடைவெளியை சரி செய்ய என்ன தீர்வுகள் இருக்கு? சமீபத்துல சில முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கு. அது என்னன்னு பாப்போம். மக்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்தவும், இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட சேவையை இன்னும் பெட்டரா ஆக்கவும் இந்தியாவோட இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரான IRDAI சில முக்கியமான புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதுல முதல் ரூல் இதுதான். ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணா, இன்சூரன்ஸ் கம்பெனி வெறும் 1 மணி நேரத்துக்குள்ள அதுக்கு ஓகே சொல்லணுமா இல்லையான்னு முடிவெடுக்கணும். இனிமே மணிக்கணக்கா காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரி பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி வெறும் 3 மணி நேரத்துல ஃபைனல் அப்ரூவல் கொடுக்கணும். இதனால ஏற்படுற தாமதங்கள் இனிமே தவிர்க்கப்படும். இது நிஜமாவே ஒரு பெரிய முன்னேற்றம். இந்த எல்லா மாற்றங்களோட இறுதி நோக்கம் என்ன தெரியுமா? மக்கள் அவங்க பணத்தை செலவு பண்ணிட்டு அப்புறம் அதை திரும்ப வாங்குறதுக்காக காத்திருக்கிற முறைய ஒழிக்கிறது தான். இலக்கு என்னன்னா, எல்லா கிளைமையும் 100% கேஷ்லெஸ் முறையில உடனடியா செட்டில் பண்ணணும். ஒருவேளை நீங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு தகுதியானவரான்னு தெரிஞ்சுக்கணுமா, இல்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஆன்லைன்லயே உங்க தகுதியை செக் பண்ணி நீங்களே உங்க ஆயுஷ்மான் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வெறும் சின்ன சின்ன தீர்வுகள் மட்டும் இல்ல, ஒரு பெரிய லட்சியமும் இருக்கு. IRDAIயோட வாக்குறுதி என்னன்னா, 2047க்குள்ள இந்தியால இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஏதாவது ஒரு வகையான இன்சூரன்ஸ் இருக்கிறது உறுதி செய்யணும். அப்போ
ஒரு பக்கம் உலகத்திலேயே மிகப்பெரிய கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இன்னொரு பக்கம் வளர்ந்து வர பிரைவேட் மார்க்கெட், சேவையை வேகப்படுத்த புது ரூல்ஸ், இதெல்லாம் சேர்ந்து அந்த 40 கோடி விடுபட்ட நடுத்தர வர்க்கத்தினரோட பாதுகாப்பு புதிரை தீர்க்குமா? இந்தியா இந்த பெரிய சவாலை வெற்றிகரமா சமாளிக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?